பழனிக்கே மொட்டை போட்டவரு சட்டசபையில வந்துட்டு மரியாதை கொடுங்க, மரியாதை கொடுங்கன்னு கதறிட்டு இருக்காரு. பாவம் அந்த மனுஷன். எங்களுக்கே பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. எப்படி காட்சி பொருளா நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த துறைகளையும் வாங்கி காட்சி பொருளா வச்சுட்டீங்கன்னா நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்ல. ஹலோ டிவிகேஎன்ஸ். நீங்க உங்களுடைய எதிரி வந்து வெளியலாம் இல்ல. உங்க கூடவே தான் இருக்காரு. அப்புறம் பவுடர் நுணுக்கிய அமைச்சருக்கு இவ்ளோ ஒரு புத்திசாலித்தனமா? அதாவது மக்களே இன்னைக்கு சட்டசபையில என்ன ஆச்சுன்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து நடந்து வந்தாராம். அப்போ வந்து இந்த பழனிக்கே மொட்டை போட்டார்ல, அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். எழுந்து நின்னு, எங்க முதலமைச்சர் அவர்கள் நடந்து வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்துட்டு எழுந்து நின்னு வணக்கம் வைக்கல. அ மரியாதை குடுங்க, மரியாதை குடுங்க, மரியாதை குடுங்கன்னு கதறிட்டு இருக்கிறாரு. உங்க ஸ்டைல்லயே ஒண்ணு சொல்லவா? என்னன்னா, அதாவது உங்க அண்ணன் வந்து மீடியாவ ஏன் சந்திக்கலன்னு நாங்கலாம் கேள்வி கேட்கும்போது, நீங்கலாம் என்ன சொன்னீங்க? முதலமைச்சர் மீடியாவ சந்திக்கணும்னு என்ன சட்டம் இருக்கான்னு கேட்டீங்க. அப்ப நான் இந்த இடத்துல கேட்கிறேன் நானு. முதலமைச்சர் அவர்கள் நடந்து வரும்போது எதிர்க்கட்சி தலைவரோ, இல்ல வேற யாரோ வந்து எழுந்து நின்னா அவருக்கு வணக்கம் வைக்கணும்ன்றது என்ன சட்டமா? இதுல வேற சபாநாயகர் வேற சொல்லியிருப்பாரு போல இருக்கு உங்களுக்கு நல்லா. அப்படிலாம் ஒரு சட்டமும் இல்ல. உட்காருப்பான்னு. அடுத்தது அந்த மனுஷன் டெய்லி கலர் கலரா சட்டைய போட்டுட்டு வந்து சட்டசபையில உட்காந்துருக்காரு. அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் பட கிளைமேக்ஸ்ல உட்காந்துருப்பார்ல, வேற உலகத்துல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு அந்த மனுஷன். அந்த மனுஷனை கேள்வி கேட்டா நம்ம முதல் போட்ட முதலாளி எழுந்து பதில் சொல்றாரு. அதுக்கு எதுக்கு அந்த மனுஷன் கிட்ட வந்து 2 துறையை வேற கொடுத்து வச்சிருக்கீங்க? துறை இல்லாத முதலமைச்சர்னு வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு? அப்படியே காட்சி பொருளாவே வச்சுக்கோங்க நீங்க. இதுல வேற டிவி கேஎன்ஸ்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எங்க முதலமைச்சரை எப்படி எங்க முதல் போட்ட முதலாளி காப்பாத்திட்டு இருக்காரு பாத்தீங்களான்னு. நீங்க இதுக்கெல்லாம் ஃபயர் விடக்கூடாது. அசிங்கப்படணும். அவரு உங்க அண்ணனை வந்து காட்சி பொருளா பயன்படுத்தி உங்க அண்ணனை மட்டம் தட்டிட்டு இருக்காரு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா டம்மி பீஸா வச்சிருக்காரு உங்க அண்ணனை. இதுக்கெல்லாம் போய் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதிரி வெளியே எங்கேயும் இல்ல. உங்க கூடவே தான் இருக்காரு. அப்புறம் இந்த போதைப் பொருள்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து எழுந்து நின்னு என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி வந்து திமுக ஆட்சி காலத்துல வந்து போதைப் பொருள ஒழிக்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி 2 நாளைக்கு முன்னாடி 15 காவல்துறையினர் வந்து இந்த 1 வருட காலத்துல வந்துட்டு இவ்ளோ சாதனைகள், இந்த இவ்ளோ போதைப் பொருட்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு அவங்களுக்கு அவார்ட் குடுத்தீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து கேட்டார். அதுக்கு அந்த சைட்ல இருந்து பதில் வரல. திரும்ப எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்ன கேட்டாருன்னா, உங்க இதுல வந்துட்டு பவுடர் நுணுக்குனாரே ஒரு அமைச்சர், அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு உடனே பவுடர் நுணுக்கிய அமைச்சர் எழுந்து, நானும் நினைச்சேன் சரி ஏதோ ஃபயர் விட போறாரு. லாஸ்ட்ல பார்த்தா என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பவுடர் நுணுக்குனது திமுக ஆட்சி காலத்துல. அப்போ திமுக என்ன ஸ்டேடியம் வெளியே வித்துட்டு இருந்தீங்களான்னு. இந்த இடத்துல தான் எனக்கு 2 சந்தேகங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? அப்போ நீங்க நுணுக்கிய பவுடர் போதைப் பொருள் தானா? ஏன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க பவுடர் நுணுக்குனேன்னு சொல்லிட்டு போதைப் பொருளை பத்தி தான் பேசினாங்க. அப்ப நீங்க நுணுக்கிய பவுடர் போதைப் பொருளா? 2வது கேள்வி என்னன்னா, இப்போ தாவேகா பீரியட்ல வந்துட்டு ஒரு 3 நாள் முன்னாடி வந்து ஒரு பள்ளி மாணவனை வந்துட்டு போதைப் பொருள் வந்து காட்டி கொடுத்தான் அந்த கும்பலன்னு சொல்லிட்டு அந்த கும்பல் வந்து அவங்க அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்போ நீங்களும் உங்க அண்ணனும் தான் அந்த போதைப் பொருளை வித்துட்டு இருந்தீங்களோ? அதுதான் என்னோட சந்தேகம் இந்த இடத்துல. அப்புறம் இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். புதுசா என்ன கூத்து தெரியுமா? அதாவது இந்த படத்துல எல்லாம் 100 நாள் வெற்றி விழா கொண்டாடுவாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த ஆட்சிக்கு வந்து 100 நாள் வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க. எப்படின்னா, இங்க இவங்க வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அங்க என்ன தெரியுமா? அவங்க அண்ணனோட சட்டமன்ற தொகுதியிலே வந்து மக்கள்லாம் சட்டமன்ற அலுவலகம் முன்னாடி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் வெற்றி கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இந்த 100 நாள்ல எத்தனை நாள் உங்க அண்ணன் வந்து அவரோட சட்டமன்ற தொகுதியை போய் பார்த்தாரு? பெரம்பூர் எத்தனை நாள் உங்க அண்ணன் போயிருக்காரு? அதாவது ஓப்பன் பண்ணதை தவிர்த்து எத்தனை நாள் இந்த 100 நாள்ல உங்க சட்டமன்றத்தை போய் பார்த்தீங்க? பா, என்ன ஒரு மாற்றம். அவருடைய சட்டமன்றத்தையே பார்க்கல. இதுல எந்த லட்சணத்துல தமிழ்நாட பார்ப்பாரோ?